சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 24 பிப்ரவரி 2026. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரைஸ் செக்ஷன் பிரகாரம் நல்ல ஒரு டவுன் சைட் ட்ரேட் இன்றைக்கி கிடச்சிது. ஸோ நான் அந்த டவுன் சைட் ட்ரேட் தான் நான் எடுத்தேன். நான் எதை பேஸ் பண்ணி இன்றைக்கி நான் டவுன் சைட் ட்ரேட் எடுத்தேன்னா, நான் ஃபாலோ பண்ணுற ராவுன் டவுன் சைட் டைப் 1 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் இன்றைக்கி நான் ட்ரேட் எடுத்தேன். ஸோ அது இன்றைக்கி நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த ராவன் டவுன் சைட் டைப் 1 அப்படின்ற நான் ஃபாலோ பண்ணுற இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் இந்த 5 இயர்ஸில் எவ்வளோ நாள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் ட்ரேட் வந்திருக்குன்றதையும் நான் இப்போ எக்ஸாம்பிள் பாஸ்ட் டேட்டா எடுத்து வச்சு எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் எடுத்து வச்சு நான் காட்டுறேன். இன்றைக்கி நான் பண்ண ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இதுதான் 28,730 ரூபா வந்து நான் இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் 2500 கால் ஆப்ஷனும் 2550 கால் ஆப்ஷன் ரெண்டுத்தையுமே நான் செல் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி இந்த ப்ராஃபிட் நான் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நம்ம பாஸ்ட்டில் இன்றைக்கி வந்த இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் பாஸ்ட் 5 இயர்ஸில் எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்திருக்குன்றதை நம்ம போயிட்டு பார்ப்போம். 2021 எடுத்துக்கிறேன். அதில் வந்து ராவன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ராவன் டவுன் சைடு தான் இன்றைக்கி வந்துச்சு. அதில் வந்து டைப் 1 ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்து 2021 இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் 18 நாள் வந்திருக்கு. சார்ட்ஸ் கூட நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ மோர் ஓவர் சிமிலர் இப்படி தான் S1 தாண்டி க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு டவுன் மூவ். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து எனக்கு S2 S3 50% டார்கெட் புக் பண்ணுவேன். அதுக்கு மேலேயும் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா இன்னும் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் கூட அந்த கண்டினியூ ஆகும் அந்த டவுன் மூவ். ஸோ இந்த எக்ஸாம்பிள் சார்ட்ஸ்லாம் பார்த்தாலே தெரியும். மோர் ஓவர் இன்றைக்கி வந்த மாதிரி தான் நல்லா ஒரு டவுன் மூவ் கொடுத்துருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் டவுன் சைட் ட்ரேட் எடுத்தேன். ஸோ இந்த டேலாம் பார்த்தீங்கன்னா சேம் இன்றைக்கி வந்த மாதிரியே நல்ல ஒரு டவுன் மூவ் S4 தாண்டி போயிருக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட் S2 S3 50%. சம்டைம்ஸ் அங்கேருந்து இன்னும் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டினியூ ஆகும், இல்லை அங்கேருந்து ரிவர்சல் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் ரெடி பண்ணியிருக்க ஸ்ட்ராட்டஜி வந்து S2 S3 50% என்னோடய டார்கெட்டை நான் வச்சுப்பேன். அதுக்கு மேலே கண்டினியூ ஆச்சுன்னா இன்னொரு ட்ரேடு கூட மேபி ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு இன்னும் கூட அந்த ட்ரெண்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும். ஸோ இதில் இருக்க எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் தான். இது வந்து 2021 வந்திருக்கு ஒரு 18 நாள் ப்ராஃபிட்டபிள் டேஸு. ஸோ அதில் மேபி ஸ்டாப் லாஸ் டேஸ் எத்தனை வந்திருக்குன்றதையும் நம்ம பார்த்துருவோம். லாஸ் மேக்கிங் டேஸ் வந்து ஒரு 4 நாள் வந்திருக்கு. லாஸ் ரிக்கவர்டுனா மேபி ஆப்போசிட் திரும்பிச்சுன்னா இன்னொரு ரிக்கவரி ட்ரேட் எடுத்து அந்த லாஸ் வந்து நான் ரிக்கவர் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி வந்த நாட்கள் வந்து ஒரு 8 நாள் இருக்குது ஸ்டாப் லாஸ் ரிக்கவர் ஆன டேஸ். அதாவது பிரேக் ஈவனில் முடிச்சிருக்கலாம், சின்ன லாஸில் முடிச்சிருக்கலாம், சின்ன ப்ராஃபிட்டில் கூட முடிச்சிருக்கலாம். இதுதான் வந்து ஸ்டாப் லாஸ் ரிக்கவர்டு டேஸ். மற்றபடி லாஸ் மேக்கிங் டேஸ் வந்து ஒரு 4 நாள் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ 18 நாள் ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்திருக்கு, ஒரு 4 நாள் வந்து லாஸ் மேக்கிங் டேஸ் வந்திருக்கு. அந்த 4 நாளும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் லாஸ் கொடுத்துருப்போம், இல்லை சின்ன லாஸ் கூட நம்ம கொடுத்துருப்போம் அன்றைக்கி. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் அது. ஓவரால் பார்க்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா ப்ராஃபிட்டபிளாக தான் இருப்போம். ஸோ அதனால் இது 2021, நான் 2022 போயிட்டு கூட நான் காட்டுறேன். 2022 இன்றைக்கி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படி ராவனில் டவுன் சைடில் டைப் 1 ப்ராஃபிட்டபிள் டேஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்து ஒரு 17 நாள் வந்திருக்கு 2022. லாஸ் மேக்கிங் டேஸ் வந்து ஒரு 3 நாள் வந்திருக்கு. ஸ்டாப் லாஸ் ரிக்கவரி டேஸ், அதாவது பிரேக் ஈவன்லேயோ இல்லை சின்ன ப்ராஃபிட்டோ சின்ன லாஸ்லேயோ அதை ரிக்கவர் பண்ணி முடிச்ச நாள் வந்து ஒரு 10 நாள் வந்திருக்கு. ஸோ ஓவரால் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஃபாலோ பண்ணால் இயர் எண்டு ஃபுல்லாக நம்ம இயரில் வர எல்லா ட்ரேட்ஸும் அட்டன் பண்ணி நம்ம பண்ணோன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிளாக தான் நம்ம கொடுக்கும், ப்ராஃபிட்டபிளாக தான் இருப்போம். ஸோ அதனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நான் ஸ்ட்ரிக்டாக நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ப்ராஃபிட்டபிள் டேஸில் இருக்க இந்த 17 சார்ட்ஸை கூட நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எல்லாம் சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் தான். இது பார்த்திங்கன்னா டவுன் மூவ் தான், பார்த்த மாதிரியே தான் இருக்கும் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன்லாம். இங்கே பார்த்திங்கன்னா டே ஃபுல்லாக டவுனு இல்லை அட்லீஸ்ட் S2 S3 50% ஆச்சும் வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் சேம் ரிப்பீட்டான விஷயங்கள் தான் திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணி வச்சு அதையே பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணும்போது தான் இயர் ஃபுல்லாக வர எல்லா ட்ரேட்ஸும் அட்டன் பண்ணும்போது நம்ம அந்த ட்ரேட் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டை வந்து கொடுக்கும். இயர் ஃபுல்லாக நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டு லாஸ் எல்லாத்தையும் நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கும்போது நெட்டாக ப்ராஃபிட்டில் தான் இருப்போம் அந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் ஸ்ட்ராட்டஜிஸ் ரெடி பண்ணி நான் ட்ரேட்ஸ் பண்ணுறேன். இப்போ 2023 கூட போய்ட்டு நம்ம பார்த்துருவோம். 2023 போகிறேன், டவுன் சைடு போகிறேன், அதில் டைப் 1 போகலாம். ஸோ இதில் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த இயரில் பார்த்திங்கன்னா ஒரு 15 டேஸ் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்திருக்கு. சார்ட்டை கூட ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எல்லாமே சேமாக தான் இருக்கும் ப்ரைஸ் செக்ஷன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டவுன் மூவ் இன்றைக்கி அந்த மாதிரி தான். இது பார்த்தோன்னா பெரிய டவுன் மூவ்.
நல்லா S2 S3 50% வரைக்கும் டவுன் வந்துட்டு அப்புறம் தான் ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட டார்கெட் வந்து S2 S3 50% புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாலோ ஆச்சுன்னா ஃபாலோ பண்ணலாம், இல்லைனா ரிவர்சல் ஆச்சுன்னா ரிவர்சல் ட்ரேட் கூட தாராளமாக எடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன். ஸோ இதே போல் தான் ஒரு வருஷத்துலையும் நான் அதை கேட்டகரைஸ் பண்ணி அந்த டேஸ்லாம் தனியாக வச்சு ஸ்ட்ராட்டஜிஸ் ரெடி பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுபோல் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இன்றைக்கி நான் பேசலான்னு இருக்கேன். ஆப்ஷன் பையிங்க்கும் ஆப்ஷன் செல்லிங்க்கும் உள்ள அந்த ஒரு ஆப்ஷன் செல்லிங்கில் இருக்க ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்ன, ஆப்ஷன் பையிங்கை கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் செல்லிங்கில் என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குன்றதை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் தெரிஞ்சுக்கிட்டதை நான் ஸ்ட்ரிக்டாக நான் ஏன் ஆப்ஷன் செல்லிங் மட்டும் பண்ணுறேன்றதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன். ஒரு 4 விஷயம் வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து நான் ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறேன். முதல்ல வந்து நம்ம ட்ரேடிங் சைக்காலஜி அதோட பேஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம், அதை பேஸ் பண்ணி பார்ப்போம். ட்ரேடிங் சைக்காலஜி பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து நம்மளுக்கு கிரீடு இருக்காது. ஓகேங்களா? ஆப்ஷன் செல்லிங்கில் கிரீடுன்றது இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு லிமிட்டட் ப்ராஃபிட் தான். நம்மளுக்கு வந்து அதிகபட்சம் நம்ம ஒரு 100 ரூபாயில் 50 ரூபாயில் 10 ரூபாயில் எங்கே செல் பண்ணாலும் அதிகபட்சம் அது ஜீரோவில் தான் வந்து நிற்க போகுது. அதுக்கு கீழெல்லாம் நம்மளுக்கு போய் ப்ராஃபிட் கொடுக்க போகிறதில்ல. ஸோ நம்மளுக்கு வந்து ஆசைன்றது இருக்காது, பேராசைன்றதெல்லாம் நம்மளுக்கு இருக்காது. நம்மளோட ப்ராஃபிட் மேக்ஸிமம் நம்மளுக்கு எவ்வளோ வந்தால் எவ்வளோ வரும்ன்றது வந்து ட்ரேட் போடும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதனால் இங்கே வந்து ஆசை வந்து இங்கே ப்ளே பண்ணாது. ஸோ அதுலேருந்து நம்மளை தப்பிச்சிருவோம் ஆப்ஷன் செல்லிங் பண்ணும்போது. ஓகேங்களா? அதே போல் ஆப்ஷன் செல்லிங் வந்து நம்ம பெரிய கேபிட்டல் யூஸ் பண்ணி பெரிய அளவில் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணுறதால லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிப்போம். ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணிவிடுவோம். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க செல்லிங்னா அன்லிமிட்டட் லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்லிமிட்டட் லாஸ்ன்னு கிடையாது, அதையும் நம்ம ரிஸ்க் டிஃபைன்டு ஸ்ட்ராட்டஜிஸ் ரெடி பண்ணலாம். இல்லை ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணாலும் நம்ம அந்த லாஸை வந்து கட் பண்ணிவிட்டு எவ்வளோ லாஸ் வேணுமோ அவ்வளோ லாஸ் ஃபிக்ஸ் பண்ணி அவ்வளோ குவான்டிட்டிஸை பொசிஷன் செசிங் பண்ணுறதுனாலையும் ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனாலையும் அன்லிமிட்டட் லாஸ்லேருந்து நம்ம கண்டிப்பாக நம்ம தப்பிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் நம்ம ஓவர் நைட் பொசிஷன்ஸ்லாம் நேக்கடாக எடுத்து வச்சு போனால் தான் நம்மளுக்கு அன்லிமிட்டட் லாஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இன்ட்ராடேயில் அதுவும் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக போட்டு மெயின்டைன் பண்ணி நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு பெருசாக அன்லிமிட்டட் லாஸ்க்கெலாம் ஒன்றும் பெருசாக வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ லாஸ் சைடு பயம் ஃபியர்லேருந்து தப்பிக்கிறதுக்கும் இங்கே வழி இருக்குது. நம்ம ஸ்ட்ரிக்டாக என்ட்ரி எடுத்த அடுத்த செகண்ட் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக போட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பயம் எப்போ வரும்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷன் பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சார்ட்டில் பார்த்தா கரெக்டாக நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் லெவல்னு நீங்கள் வச்சுருப்பீங்க, ஆனால் நீங்கள் அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட மாட்டீங்க. ஏன்னா ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டில் வந்து ஸ்பாட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சே இருக்காது. ஆனால் இங்கே ப்ரீமியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே ஸ்டாப் லாஸ் பண்ணி அந்த ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேவராக போகும். ஸோ அதனால் நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட மாட்டீங்க. ஏன்னா தெரியும், ஏன்னா டைம் டிக்கு எவ்வளோ வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு தான் அது போகும். பட் எனக்கு செல்லிங்கில் இங்கே அந்த பிரச்சனை கிடையாது. 90% ஆஃப் த டைம் வந்து எப்போவாச்சும் தான் ப்ரீமியம் ஸ்பைக்லாம் வச்சு நம்ம இங்கே ஸ்பாட் சார்ட்டில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக அடிக்கலனாலும் நம்மளோட ப்ரீமியம் சார்ட்டில் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸை வந்து வேகமாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கியிருக்கும். இது வந்து எப்போவாச்சும் நடக்கும் தான், 100% நடக்காது. எப்போயாவது ஒரு 10% நடக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பையிங்கில் வந்து நீங்கள் எப்போ என்ட்ரி எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் ஸ்பாட்லேயே அடிக்கணும்னாலும் இங்கே ஆப்ஷன் சார்ட்டில் நிறைய டைம் வந்து அடிச்சுட்டு உங்களுக்கு ஃபேவராக போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆப்ஷன் செல்லிங்கில் ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டோன்னா இங்கே ஸ்பாட் சார்ட்டில் அடித்தா தான் இங்கே ஸ்டாப் லாஸ் அடிக்கும். சம்டைம்ஸ் இங்கே ஸ்பாட்லேயே ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஆனால் நம்ம ப்ரீமியம் டிகே இருக்கிறதுனால நம்மளோட ஸ்டாப் லாஸை போய்ட்டு எங்கள் ஆப்ஷன் சார்ட்டில் அடிக்காமலே நம்மளுக்கு இருக்கும். நாமளாக மேனுவலில் தான் லாஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் பிரச்சனை வந்து மோஸ்ட்லி ஆப்ஷன் செல்லிங்கில் இருக்காது. உண்மையாகவே ஸ்பாட் சார்ட்டில் போய்ட்டு நல்லா வேகமாக ஸ்டாப் லாஸ் அடித்தா மட்டும் தான் இங்கே செல்லிங்லேயும் போய்ட்டு ஸ்டாப் லாஸ் ரியலான நம்ம வைக்கிற ஸ்டாப் லாஸை அடிக்கும். இல்லைனா அடிக்கவே அடிக்காது. நாமளாக தான் மேனுவலாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஸ்பாட்டில் ஸ்டாப் லாஸே அடிக்கும்போது கூட போய் ஸ்டாப் லாஸ் லெவலில் தாண்டும் போது கூட நான் போய்ட்டு ஆப்ஷனில் மேனுவலாக அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கும். அதனால் ஸ்டாப் லாஸ் பயம் வந்து இங்கே பெருசாக கிடையாது. ஸோ இங்கே வந்து ஆசையும் பிரச்சனையும் கிடையாது, பயன்ற பிரச்சனையும் கிடையாது. கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டான இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டால் எந்த பயமும் பயப்பட தேவை. ஸோ நம்மளோட ப்ராஃபிட் என்னன்றது நம்மளால் ஃபிக்ஸ்டாக நம்மளுக்கு தெரியும், லாஸ் என்னன்றது நம்மளால் ஃபிக்ஸ்டாக இங்கே வச்சிருக்க முடியும் ஆப்ஷன் செல்லிங்கில். ஆனால் ஆப்ஷன் பையிங்கில் வந்து உங்களோட ப்ராஃபிட் என்னன்றதையும் உங்களால் ஃபிக்ஸ்டாக வச்சு நினைக்க முடியாது, யோசிக்க முடியாது. உங்களோட லாஸ் என்னன்றதையும் ஃபிக்ஸ்டாக வைக்க முடியாது. நீங்கள் மேனுவலாக நம்மளோட ஸ்டாப் லாஸ் லெவலில் வரும்போது நம்ம மேனுவலாக கட் பண்ணிக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனால் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாஸ் இன்னும் அதிகத்தில் தான் நீங்கள் போய்ட்டு கட் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக அந்த லெவலில் நீங்கள் கட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் போட்டால் கூட கரெக்டாக கட் ஆகும். ஸ்டாப் லாஸ் போட்டால் மேனுவலாக போகிறதால சம்டைம்ஸ் இன்னும் வந்துரும்ன்ட்டு கூட நீங்கள் பார்க்கும்போது கூட இன்னும் லாஸஸ் பெருசாகவும் வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பையிங்க்கும் செல்லிங்க்கும் இருக்கிற வித்தியாசம், சைக்கலாஜிக்கல் லெவலாக நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேபிட்டல் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது செல்லிங்கில்.
உங்களை வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் செல்லிங்கில் தான் இருப்பீங்க, பையிங்கில் இருக்க முடியாது. இப்போ பையிங்கில் வந்து நீங்கள் ஃப்ரைடே போகிறீங்க, நிஃப்டியில் போய் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி வந்து ப்ரீமியம் ஒரு 100 ரூபாயில் ட்ரேட் ஆகும். அப்போ நீங்கள் ஒரு 100 ரூபா ப்ரீமியத்தை நீங்கள் பை பண்ணோன்னா அன்றைக்கி 6500 ஒரு லாட்டுக்கு ஆகும். இதுவே நீங்கள் போய்ட்டு செவ்வாய்க்கிழமை ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பீரி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ப்ரீமியம் 30 ரூபாவில் ப்ளே ஆகும். ஸோ 30 ரூபாவில் ப்ளே ஆகும், இல்லை 50 ரூபாவில் ப்ளே ஆகும். அன்றைக்கி வந்து 6500 கூட தேவையில்லை, அதுலேயும் பாதி காசு இருந்தால் போதும் நீங்கள் ஒரு லாட் பை பண்ணலாம். இப்படி வந்து உங்களோட கேபிட்டல் வந்து ஒரு நாளும் உங்களுக்கு பையிங்கில் வந்து ஒரு லாட் போடுறதுக்கு வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஆனால் செல்லருக்கு அப்படி கிடையாது. மைண்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ்டு ஆகிடுவோம். எனக்கு ஒரு லாட் நான் செல் பண்ணணும்னா எனக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 1 லட்ச ரூபா வேணும். ஹெட்ஜிங் எடுத்து நான் மார்ஜினை குறைச்சா கூட எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா வேணுன்றது வெள்ளிக்கிழமை ஆனாலும் அதே தான், வியாழக்கிழமை ஆனாலும் அதே தான், செவ்வாய்க்கிழமை ஆனாலும் அதே தான். எல்லா நாளும் வந்து ஃபிக்ஸ்டு தான் நம்மளோட கேபிட்டல். அதில் வந்து எதுவுமே மாறாது. ஒரு லாட்டு செல் அடிக்கணுமா நம்மளுக்கு 1 லட்சம் வேணும், அவ்வளோதான். மைண்டு ஃபிக்ஸ்ட் ஆகிடும். அதில் வந்து மாற்றம் எதுவுமே இருக்காது. பட் பையருக்கு வந்து அப்படி கிடையாது. ஒரு லாட்டை பை பண்ணால் சில நாட்களில் 10,000 தேவைப்படும், சில நாட்களில் 4,000 தேவைப்படும், சில நேரத்தில் 3,000 இருந்தால் கூட ஒரு லாட்டு பை பண்ணுற மாதிரி அந்த கேபிட்டல் வந்து மாறிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் சரியான மணி மேனேஜ்மெண்ட், நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக நீங்கள் பண்ணவே மாட்டீங்க அதில். ஓகேங்களா? என்ன பண்ணுவீங்க, வெள்ளிக்கிழமை போய்ட்டு ஒரு லாட்டு வாங்குவீங்க, ஒரு 1000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணுவீங்க. பட் நீங்கள் செவ்வாய்க்கிழமை போகும்போது உங்களுக்கு லாட்ஸ் அதிகமாக போடுற மாதிரி வந்துடும். நிறைய லாட்ஸ் போடலாம். அர்த்த மணியே 30 ரூபாய் 100 ரூபாயில் ப்ளே ஆகிட்டு இருந்த அர்த்த மணி வந்து 30 ரூபா 20 ரூபாய்க்கு வந்துடும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிறைய லாட்ஸ் போடுவீங்க. அப்படி நிறைய போடும்போது லாஸஸும் நிறையா வரும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு லாட்டு போட்டு வெள்ளிக்கிழமை வந்து 1000 ரூபாய் சம்பாரிச்சிருப்பீங்க. அதே எடுத்துகிட்டு போய் நீங்கள் செவ்வாய்க்கிழமை 5 லாட்டாக போட்டு நீங்கள் 5000 6000 நீங்கள் லாஸ் பண்ணிவிடுவீங்க. ஓகேங்களா? அப்போ அதை வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இதுவாக ஸ்டேபிளாக உங்களால் எடுத்துகிட்டு போகவே முடியாது. ஓகே, நான் அப்புறம் செவ்வாய்க்கிழமை எடுத்துகிட்டு போய் நான் ஏன் லாஸ் பண்ண போகிறேன், நான் போடுற நேரம் எனக்கு ப்ராஃபிட்டாக வந்துடுறேன்னா ப்ராஃபிட் வந்தாலும் பிரச்சனை தான். ஒரு டைம் ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் அடுத்தடுத்து அதை விட அதிகமாக உங்ககிட்ட இருந்து அது கண்டிப்பாக எமோஷனல் ட்ரிகர் பண்ணி நிறைய பணத்தை வந்து உங்ககிட்ட இருந்து பிடிங்கிடும். ஓகேங்களா? இது எல்லாமே நிறைய விஷயங்களை நான் தாண்டி தான் வந்திருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் வந்து இதில் வந்து ஒரு பெரிய ப்ளே பண்ணும். உங்களுக்கு எப்பயுமே ஃபிக்ஸ்டாக ஒரு கேபிட்டல் இருந்தால் அதுக்கேற்ற அதே ஸ்டெப்பு அதே ப்ராசஸ் தான் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனால் பையிங்கில் மாறி கேபிட்டல்ஸ் வந்து மாறி வர்றதால உங்களை வந்து கன்சிஸ்டண்ட்டாக அது பண்ணக்கூடாது. நிறைய விஷயங்களில் தப்பாக தான் உங்களை பண்ண வைக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா கம்மியான லாட்ஸ் போடுறீங்க, ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டுக்கு நிறைய லாட்ஸ் போட்டு லாஸும் நிறையா பண்ணுறீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு லாஸ் தான் வரும், ப்ராஃபிட் வராது, லாஸ் தான் வரும். அதனால் லாஸ் தான் நீங்கள் ஹெவியாக பண்ணுவீங்க நிறையா குவான்டிட்டிஸ் போடும்போது. ஓகேங்களா? ப்ராஃபிட்டு ஒரு வாட்டி பண்ணுறோன்னா லாஸ் வந்து 10 வாட்டி பண்ணிவிடுவோம். ஏன்னா நீங்கள் இப்போ செவ்வாய்க்கிழமை போகிறீங்க, ஒரு லாட்டு 100 ரூபா இருக்கும்போது நீங்கள் ஒரு லாட்டு தான் போடுவீங்க வெள்ளிக்கிழமை. ஆனால் இதே செவ்வாய்க்கிழமை போயிட்டு அது 20 ரூபா 30 ரூபா இருக்கும். அன்றைக்கி வந்து 5 லாட்டு போடுவீங்க. அப்போ எப்பயுமே நம்ம என்ட்ரி எடுத்த உடனே நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக உடனே அப்படியே எல்லா டைமும் டார்கெட் போயிடாது. கண்டிப்பாக ஒரு டிப்பு வரும், ஒரு மைனஸ் பக்கம் போயிட்டு தான் அப்புறம் ப்ராஃபிட் பக்கம் வரும். அப்போ அது மைனஸ் பக்கம் போகும்போது நீங்கள் ஹெவியான லாட்ஸு நிறைய லாட்ஸ் போட்டாலே பிரச்சனை தான். நிறைய லாட்ஸ் நீங்கள் கணக்கு இல்லாமல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொசிஷன் செட்டிங் இல்லாமல் போட்டிங்கனாவே கொஞ்சம் கீழே வந்து அது மைனஸ் காட்டினா கூட உங்களுக்கு பெருசாக அது மைனஸ் காட்டும். ஸோ அதிலே பயந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு ஃபேவராக போகும். திரும்ப போய்ட்டு என்ட்ரி எடுப்பீங்க, திரும்ப அது மைனஸ் வரும், திரும்ப பயப்படுவீங்க. ஸோ இப்படியே போய் தான் உங்களுக்கு ஃபுல்லாக அக்கௌண்ட்டே வாஷ் அவுட் பண்ணுவீங்க. இது நிறைய பேரோட லைஃப்பில் நடந்திருக்கும். ஓகேங்களா? நானும் இது எல்லாமே கோ த்ரூ பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் எது பெஸ்ட்டு, கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், கேபிட்டலில் ஸ்லோவாக க்ரோ பண்ணாலும் பரவாயில்ல, டீசென்ட் ரிட்டர்ன் கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்ம காசு நம்மக்கிட்ட பத்திரமா இருக்கணும். இப்போ எதை பண்ணால் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவோம், எதை பண்ணால் ட்ரேடிங் டிசிப்ளின் கரெக்டாக இருக்கும், சைக்காலஜிக்கலாக நம்ம எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும், இதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஸ்ட்ராட்டஜிஸ் ரெடி பண்ணி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி செல்லிங்காக பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் வந்து ஒரு ஆப்ஷன் செல்லர் வந்து அவுட் ஆஃப் த மணியை கூட ஸ்டாப் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி அவுட் ஆஃப் த மணியை கூட செல் அடிக்கலாம், அட் த மணியை கூட செல் அடிக்கலாம். ஏன் ஈவன் இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு இந்த மணியை கூட ஆப்ஷன் செல்லர் வந்து செல் அடித்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் ஒரு ஆப்ஷன் பையர், அதுவும் ஒரு இன்ட்ராடேயில் நீங்கள் பாட்டில் போய்ட்டு ரொம்ப அவுட் ஆஃப் த மணியெல்லாம் எடுத்து வச்சுலாம் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியாது. அட் த மணியில் கூட சம்டைம்ஸ் நிறைய டைம் வேல்யூ இருக்கிறதுனால நிறைய டிகே ஆகும். ஓகேங்களா? ஒரே ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தால் கொஞ்சம் இந்த மணி டீசெண்டான ஒரு இந்த மணியில் வந்து இன்ட்ராடேயில் ப்ளே பண்ணால் தான் ப்ளே பண்ண முடியும். அவுட் ஆஃப் த மணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய்ட்டு ரொம்ப அவுட் ஆஃப் த மணிலாம் பண்ண முடியாது. ஆனால் ஆப்ஷன் செல்லர் வந்து நினச்சா எங்கே வேணால் போய்ட்டு செல் அடிக்கலாம். இந்த மணியை செல் அடித்து கூட டைரெக்ஷனில் ப்ளே பண்ணால் ப்ராஃபிட் பண்ணலாம், அட் த மணியும் ட்ரேட் பண்ணலாம், ஓடிஎம்மும் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? பட் பையர் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் த மணி எல்லா டைம்லாம் கை கொடுக்காது, எல்லா டைம்லாம் அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ண முடியாது. மோஸ்ட்லி இந்த மணி பக்கம் தான் நீங்கள் ப்ளே பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதை மாதிரி நிறைய விஷயங்கள் செல்லருக்கு வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கும், ஒரு ட்ரேடிங் டிசிப்ளினை வளர்த்துக்கிறதுக்கும், ஒரு சைக்கலாஜிக்கலாக ஸ்ட்ராங்காக எமோஷன்ஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கும் செல்லிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் செல்லிங் தான் நான் பண்ணுறேன். நான் வந்து ஆப்ஷன் செல்லிங், ஆப்ஷன் ரைட்டிங்கை தான் வந்து நான் ரெக்கமெண்டும் பண்ணுவேன். ஓகேங்களா?
பையிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப எமோஷ்னல் கண்ட்ரோலில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் பையிங்லாம் பண்ண முடியும். குயிக் என்ட்ரி குயிக் எக்ஸிட் பண்ணுறவங்களால மட்டும்தான் பையிங்லாம் பண்ண முடியும். எல்லாராலையும் ஆப்ஷன் பையிங் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களெல்லாம் எது சூட் ஆகுமோ அதை எடுத்து வச்சு நம்ம வந்து அந்த ட்ராக்கில் போகிறது தான் வந்து சரியான ஒரு பாதையாக இருக்கும்ன்றது என்னோடய சஜஷன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் அதை சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோ இதுதான். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.